வேலம்மாள் நெக்சஸ் மற்றும் நியூஸ்7 தமிழ் சார்பில் குட்டி விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கரூர் வேலம்மாள் வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற குட்டி விஞ்ஞானி கண்காட்சியை பள்ளியின் முதல்வர் ரகுநாதன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி பார்வையாளர்களுக்கு விளக்கமளித்தனர். இந்த குட்டி விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுத் தொகையும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. Science project volcano lava, mean by a deep hole inside the earth, sometimes melt rocks as known as lava, comes up of it. This happens when the pressure inside the earth becomes too strong. When it flows out, looks bright red or orange, just like burning fire. After some time, lava cools down, turned into a hard black rock. This is how new land and islands are formed. There are 3 kinds of volcanoes: active volcanoes, dormant volcanoes, and extinct volcanoes. This is my project on sustainable agriculture development. I have made an IFS model. So the sources come from the field, is used in the same field, and reduce the uses of chemical fertilizers. This is the cattle farming, and this is the poultry and fishery, and this is the aquaponics, and this is the green manure, and this is the azolla unit, and this is the vermicompost unit, and this is the biogas unit, and this is the farmer's house with the rooftop of solar panel, and the surrounding trees are the windbreak. Let's start from the dairy unit. The animal excreta is used in the biogas preparation. First of all, I like to explain about history of mushrooms. The mushroom conservation were probably occurred in prehistory in hunting and gathering period. Unlike plants, mushrooms cannot be cultivated first. It collected for a long period of time. Even today, some species of mushrooms were collected compared to the number of edible species. Mushrooms were thought to be supernatural and special in origin of 4,600 years ago. கரூர் வேலம்மாள் நெக்சஸ் பள்ளியின் குட்டி விஞ்ஞானி 2025 அறிவியல் கண்காட்சி இன்று நமது பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் அவர்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே மிக சிறப்பான அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே மாணவர்களுடைய அறிவியல் திறமையையும் புதுமை சிந்தனையையும் தோற்றுவிப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களையெல்லாம் ஊக்கப்படுத்தி எங்களுடைய பள்ளியின் தலைவர் திரு எம்பி முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், பள்ளியின் தாளாளர் திரு எம்பி வேல்மோகன் ஐயா அவர்களுக்கும், துணைத் தாளாளர் திரு எம்பி ஸ்ரீராம் வேல்மோகன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய பள்ளியின் சார்பாக அனைத்து மாணவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.